தவாஃபோ சழியோ நாம் செய்து கொண்டிருக்கும் போது தொழுகைக்காக இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் நம்ம என்ன செய்யணும்? தவாஃபோ சழியோ செய்து கொண்டிருக்கும் போது தொழுகைக்காக இகாமத்து சொல்லப்பட்டால் என்ன செய்வது? அதாவது சகோதரர்களே, பொதுவாக நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ நாம செல்லும் போது நம்ம யார்? முதல்ல நம்ம ஒரு முசாஃபிர், நம்ம யாரு? பிரயாணி. அதனால பிரயாணியினுடைய சட்டங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அது அவருக்கு அங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். ஆனா அதே வேளையில நீங்கள் தவாஃப் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்ப நான் தொழுவணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இப்ப நம்ம தனியாலாம் தவாஃப் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப நம்ம தவாஃப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டா எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க? தொழுகைக்காக வந்துடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட டீம் மட்டும் தவாஃப் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க முடியாது. பெரும்பாலும் டக்குன்னு அந்த தொழுகையில எல்லாம் ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்ப அதனால நம்ம என்ன செய்யலாம்? தாராளமாக தொழுகையில சேர்ந்து கொள்ளலாம். அப்ப நான் எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? இதை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த கேப் என்பது அதிகமாக ஆகிவிட்டால், ஒரு 2 சுத்து சுத்துறீங்க தவாஃபை பொறுத்த வரைக்கும், அதாவது 7 சுற்றுக்கள் அப்படிங்கறதா என்னது? ஒரு தவாஃப். அப்படிதானே? சபஅத்து அஷ்வாத் அப்படிங்கிறோம். ஷவுத் அப்படின்னா ஒரு சுற்று, தவாஃப் அப்படின்னா அந்த 7 சுற்றுக்கள் முடியும் போது நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு வலம். ஓகே, இதுல ஒதுவுனுடைய அந்த சட்டத்தை வைத்துத்தான் இதற்கும் அறிஞர்கள் தீர்ப்பு கொடுக்கிறார்கள். பொதுல நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? கையை கழுவிட்டீங்க. ஓகே, முகத்தெல்லாம் கழுவிட்டு இந்த கையையும் கழுவிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு போன் வருது, அல்லது யாரோ உங்களை கூப்பிடுறாங்க. டக்குன்னு நீங்க கிளம்பி போயிட்டீங்க பாதியிலேயே. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஆஹா நம்ம உதவு செஞ்சுக்கிட்டு இருந்து பாதியிலே விட்டுட்டோம், இப்ப என்ன செய்யறது அப்படின்னு நீங்க வந்த உடனே எந்த இடத்துல நீங்க விட்டீங்களோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, இல்ல திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இதுதான் அறிஞர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய காஞ்சிருச்சு அப்படிங்கிறது. எதை பத்தினா கேப் டியூரேஷன் பெருசாயிடுச்சுன்னா, எப்படி எத்தனை செய்தோம் எப்போ செய்தோம் அப்படிங்கிறது மறக்கக்கூடிய அளவிற்கு, அல்லது அந்த இபாதத்தை அல்லது அந்த கிரியையை கட் பண்ணி விட்டு முறித்து விட்டு வேறு ஒரு புதிய விஷயத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு யோசனைகள் வந்துச்சு அப்படின்னா திரும்ப நம்ம முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது சிறப்பு. சும்மா ஒரு டெம்பரவரி கேப் அல்லது ஒரு ஷார்ட் பிரேக், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான், அல்லது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான். 20 நிமிஷம் அஜரத்து சொல்லிட்டாரு, அப்ப 21 நிமிஷம் வந்தா நம்ம பண்ணக்கூடாது. அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? சட்டை எடுக்கக்கூடாது. நாமளாக என்ன செஞ்சுக்கணும்? அதை புரிந்து கொண்டு ஒரு பெரிய இடைவெளி இல்லாமல் ஒரு சின்ன இடைவெளிக்குள்ள நம்ம மீண்டும் வந்துட்டோம்னா நம்ம எதுல விட்டோமோ அதுல இருந்து என்ன செய்யலாம்? ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல காலையில பண்ணோம், அதுக்கப்புறம் சாயங்காலத்தான் நான் திரும்ப அங்க வந்தேன், அல்லது நேத்து ராத்திரி பண்ணோம், நடுவுல விட்டுட்டு நான் போயிட்டு இது என்னது அல்பைக்கெல்லாம் முடிச்சுட்டு இங்க லப்பைக்க முடிச்சுட்டேன், அல்பைக்க முடிச்சுட்டு நான் அடுத்த நாள் காலையில தான் வந்தேன் அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம நேத்து உள்ள சட்டத்தை இன்னைக்கு போடக்கூடாது. இப்ப நம்ம புதுசா தான் ஆரம்பிக்கணும். அதையும் நம்ம என்ன செய்யணும்? இதே சட்டம் தான் சைல நீங்க அவ்வளவு தூரம் போயிட்டீங்க, திரும்ப அங்க 2வது வந்துட்டீங்க, திரும்ப 3வது போயிட்டீங்க, டக்குன்னு ஒரு கேப். அந்த கேப் சிறிய இடைவெளியாக இருந்தால் நீங்க எதுல விட்டீங்களோ அந்த எண்ணிக்கையில இருந்து துவங்கிக்கலாம். பெரிய இடைவெளி ஆகிவிட்டது, ஒரு அரை நாள் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? திரும்ப முதலில் இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும்.